ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு படிப்பினையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் வக்ரகதியில் வேறு இருக்கிறார். 1.5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. முயற்சிகள் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டி வரும். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதீர்கள் என்பது போல் விடாமுயற்சி ஒன்றே உங்களுக்கு மேன்மை தரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க நியாயமான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஏதாவது குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். நேர்மையும் உண்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு நன்மை தரும். 2-11 குரு 4ஆம் இடமான ரிஷபத்தில் அர்த்தாசிரம குருவாக இருக்கிறார். இருந்தாலும் பணவரவுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ யோசித்து எதையும் செய்யவும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவும் செய்யாதீர்கள். ஏனெனில் 2இல் இருக்கும் மீனராகோ இதை செய்வார். உங்களை பெரட்டி பேச வைப்பார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 8ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் இதுவரையில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்வையும் இருப்பதால் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. 3-10 செவ்வாய் 5ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். மன மகிழ்ச்சி பெருகும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார வகையில் மேன்மையே அமையும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மனமகிழ்ச்சி பெருகும். 4-9 சுக்கிரன் 8ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் வகையில் யோசித்து செயல்படவும். தாயின் உடல் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பது மாத முதற் பகுதியில் அரிது. மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான துலாத்துக்கு பெயர்ச்சியாகி மூல திரிகோணத்தில் ஆட்சியாகும் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையே செய்வார். சுக சௌகரியங்கள் மேம்படும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் மாத பிற்பகுதியில் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கும் மாத பிற்பகுதியே மேன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதியே நன்மை. காதல் வாழ்க்கை மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு மேடுபள்ளம் இல்லாமல் ஓடும். 5-8 புதன் மாத முதல் பகுதியில் 7ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கன்னியில் உச்சமாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி மாணவர்களுக்கு மேன்மை தரும். கல்வி கேள்விகளில் மாணவர்கள் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் படிக்கும் சூழ்நிலை அமையும். மாத பிற்பகுதி அவ்வளவு சாதகமாக இல்லை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். குழந்தைகள் வகையில் அலைச்சல்கள் விரயங்கள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. 6 சந்திரன் 6ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. 7 சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்தும் சஞ்சரிக்கிறார்.
எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். மாத பிற்பகுதியில் கணவனானால் மனைவிக்கோ மனைவியானால் கணவனுக்கோ உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நலம் தரும். 2இல் இருக்கும் மீனராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஜென்மச்சனி, 2இல் ராகு, 4இல் குரு என சாதகமில்லாத நிலைகள் இருந்தாலும் மற்ற சில மாத கிரகங்களின் தயவால் ஓரளவுக்கு இந்த மாதம் நன்றாகவே ஓடும். பிரதோஷ வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 5, 6. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.